யூடியூப்பில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த அப்டேட்டும் புதுசு தான். ஜூலை 22லேருந்து இந்த அப்டேட் வந்து வரப்போகுது. இந்த அப்டேட் வந்து எல்லா சேனல்ஸ்க்குமே இருக்குது. என்ன கேட்டகரின்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். 16 இயர்ஸ் ஓல்டு கிட்டுக்கு மட்டும்தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க யூடியூப்பில். 13 to 15 இயர்ஸ் இருக்கிற கிட்ஸுங்களுக்கு வந்து இல்லை. அவங்க அப்படி பண்ணாலும் பேரண்ட்ஸோ இல்லாட்டி வேறு யாராவது ஒரு அடல்ட்டோடைய கைட்லைன்ஸோட தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். அப்படி மீறி அவங்க பண்ணாங்கன்னா என்னென்ன ஆகுன்றத சொல்கிறேன். இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா, சில்ட்ரன் சேஃப்டி பாலிசி, கம்யூனிட்டி சேஃப்டி யூடியூப்பில் இருக்கிறதுனால அந்த பாலிசிக்காக கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடியே பாலிசி வயலேட் பண்ணால் சேனலுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, சேனல் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இருந்தது. சைல்டு பாலிசிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க யூடியூப்பில். இப்போ இதை வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்க சைல்டு பாலிசியை. கிட்ஸு மட்டும் லைவ் போட்டாங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து கிட்ஸ் மோடுக்கு போயிடும். சேட் பாக்ஸ் வந்து டிசேபிள் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் ரூலாக கொண்டு வர போகிறாங்க. பேரண்ட்ஸோட தான் லைவ் ஸ்ட்ரீம் போடணும். அப்படி இல்லாட்டி வேறு யாராவது பெரியவங்களோட தான் லைவ் ஸ்ட்ரீம் போடணும். அவங்க கரெக்டாக அவங்கள வந்து கைட் பண்ணணும். ஸ்க்ரீனில் வந்து 2 பேருமே தெரியணும். ஸ்க்ரீனில் வந்து அடல்ட் அப்பியரன்ஸ் இருக்கணும். ஏன்னா பசங்களோட வந்து நம்ம இருக்கிறோன்றது வந்து தெரியணும். ஒருவேளை நம்ம ஸ்க்ரீனில் இஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம சைடில் சைகையெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஸ்க்ரீனில் அவங்களோடையே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம. அப்படி இல்லைன்னா சேனல் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அடிக்கடி இந்த வயலேஷன் வந்து மீறும்போது, பாலிசி வயலேஷன் நம்ம மீறும்போது ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். கிட்ஸுங்களை வந்து வச்சுருக்கீங்கன்னா பார்த்து அவங்களுக்கு கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்களும் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். 15 இயர்ஸ் ஓல்டு உள்ள கிட்ஸுங்க வந்து உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, நீங்கள் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா பார்த்து மொபைலை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க விளையாட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் ஃபோனை வந்து. லைவ் போட்டு இப்போ வெர்டிக்கல் லைவ் வந்து நிறைய வியூஸு, சஜஷன்ஸு, வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க லைவ் வந்து போடலாம். ஏன்னா வெர்டிக்கல் லைவ் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு கூட பசங்க தெரியாமல் வந்து லைவ் கொடுத்துருவாங்க. க்ரியேட்டிவ் வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிட்ஸுங்க இருக்கிறவங்க கிட்ஸ் வச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேரண்ட் இருந்தால் சேட் வந்து இந்த மாதிரி எனேபிள் ஆகிருக்கும். ஒருவேளை கிட்ஸுங்க மட்டும் இருந்தாங்கன்னா சேட் டிசேபிள் ஆகிருக்கும். வியூவர்ஸ் யாரும் கமெண்ட் பண்ணவே முடியாது அந்த சேட்டில் வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஹாரிசான்டல் லைவ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் நமக்கு ரொம்பவே முக்கியமானது.